ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கன்னி ராசியில் சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்கள் நின்றால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காலதத்துவ புருஷப்படி கன்னி ராசியோட தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவப்படி முதல் லக்னம் மேஷம்னா 6வது இடம் கன்னியை குறிக்குது. 6வது இடம்ங்கிறது உடம்பில் வயிறு, இடுப்பு இது போன்ற இடங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ இடுப்பு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா உடலுடைய மேல் பகுதி, கீழ்ப்பகுதி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது உடம்போட மையப்பகுதின்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்க்குறது முக்கியமான பகுதி இல்லை. அதுபோல் இந்த கன்னி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இணைக்கக்கூடியது. இடை எப்படின்னு இடைன்னு சொல்லுவாங்க தமிழில். இடைன்னா இடுப்பு இல்லையா? அப்போ கீழ்ப்பகுதி மேல் பகுதி எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி இல்லை. உலகத்தில் எந்த மூலையில் எந்த இடங்களில் இருந்தால் கூட அதை இன்னொரு மூலையை இணைக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது புதனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குங்கிற மாதிரி கன்னி ராசிக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. சரி, இது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்ங்கிறதுனால இது நோயை குறிக்கக்கூடியது, வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடியது, எதிரிகளை குறிக்கக்கூடியது, இப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இதை நம்ம மறுக்க முடியாது. அப்போ கடனுங்கிறது ஒரு மனிதனுக்கு எந்த வகையில் கடன் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறது 6ஆம் இடம் தான். இதோடு மட்டும் முக்கியம் இல்லை, ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் வலிமையாக இருந்தால்தான், 6ஆம் இடம் வலிமையாக இருந்தால் தான் அவர்களுக்கு நல்ல பணியாளர்கள் அமைவாங்க. இவர்கள் நல்ல வேலைக்காரர்களாகவும் இருப்பாங்க. ஒரு வேலையை நல்லா செய்யணும்னா நமக்கு முதல்ல அந்த திறமை இருக்கணும். அடுத்தது வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும்ல. இதையெல்லாம் குறிக்கக்கூடியதும் 6ஆம் இடம் தான். வேலையும் நம்ம சில இடங்களில் 6ஆம் இடத்தை வச்சு தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ 6ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்குங்கிறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடம் இதை பார்க்கணும். ஒரு லக்னத்துக்குமே 6ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம் இல்லை. இப்போ 6ஆம் அதிபதியை வச்சு தான் ஒருத்தனுக்கு தேர்தல் வெற்றி, தேர்வு வெற்றி, அவனோட போட்டியாளர்களோட வெற்றியை முடிவு பண்ணுறதே 6ஆம் இடம் தானே. அதுக்கு 6ஆம் இடத்தினால தான், அதனால தான் வெற்றி ஸ்தானம்னு பேர். அப்போ 6ஆம் அதிபதி கிட்டத்தட்ட நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னா இந்த இடத்துல எப்படி பார்க்குறீங்கன்னா, 6ஆம் அதிபதி நல்லா இருக்கணும்னா அவங்க ஆட்சி உச்சம் பெற்றிருக்காங்கன்னு கிடையாது. லக்னத்துக்கு மறைவிடங்கள் இருந்தால் வலிமையாக இருக்குன்னு அர்த்தம் 6ஆம் அதிபதி. இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது கன்னி ராசி அப்படிங்கிறது ஒரு நில ராசி இல்லையா? நில ராசியிலே பார்த்திங்கன்னா இப்போ ரிஷபம் ஒரு நிலராசி தான். அது பார்த்திங்கன்னா வேளாண் நிலங்களை குறிக்கும். ஆடு மாடுகளை ஒட்டி வளமான நீர்ப்பாசனம் நிறைந்த ஒரு நிலத்தை குறிக்கும். இங்கே கன்னி அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு வறண்ட நிலத்தை குறிக்கக்கூடியது. வறண்ட நிலம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணீர் வசதி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை குறிக்கக்கூடியது. அதுக்குன்னு பாலைவனம் அப்படின்னு எடுக்க முடியாது. கொஞ்சம் வறண்ட நிலம், வேளாண்மை நிலத்தை தவிர இது பார்த்திங்கன்னா வறண்ட நிலமாக இருக்குங்கிறத எடுத்துக்கணும். அப்போ மானாவாரி பயிர்கள் செய்யக்கூடிய நிலம் இல்லையா? மழையை எதிர்பார்த்து விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள், வேளாண் செய்யக்கூடிய இடங்களை இதை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாங்கிறத ரொம்ப பார்க்கணும். அடுத்தது கன்னி ஒரு கார்னர், திரும்புகிற இடத்துல இருக்கும். நம்மளுடைய கட்டத்திலே பார்த்திங்கன்னா அது ஒரு கார்னரில் இருக்கும் இல்லையா? கன்னி மூலை கணபதினு சொல்கிறோம்ல, அதான் கன்னி இருக்கிற இடம் தான் கன்னி மூலை. கன்னி மூலையில் வைக்கிறது தான் தென்மேற்கில் கணபதி, கன்னி மூலை கணபதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கணபதிக்கும் கன்னி ராசிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இல்லையா? விநாயகர் நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துங்க, நம்ம அதை சொல்கிறதில்ல. புராண ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் இந்த இடத்துல யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் கன்னி மூலைக்கு உரிய கணபதி அப்படிங்கிறதுனால தான் கன்னி மூல கணபதி அப்படிங்கிற பேரை எடுக்கிறோம் இந்த இடத்துல. அடுத்தது கணபதி ஞானத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் அதிபதிங்கிறதுனால அவர்களுக்கு இயல்பாகவே கன்னி ராசியில் ஒரு கிரகம் இருந்தாலே அவர்கள் ஞானம் மிக்கவர்களாக இருப்பாங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால் கன்னி ராசியில் கிரகம் இல்லைங்கிறனால அவங்களுக்கு அறிவுலாம் இருக்காதுலாம் அப்படிலாம் எடுத்துடக்கூடாது. அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஒரு சமயோஜித புத்தின்னு சொல்கிறாங்கல்ல, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அது இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கன்னி ராசி எப்படி நிலத்தை அடையாளமாக குறிக்குதோ அது மாதிரி பால் பண்ணையை அடையாளமாக குறிக்கும். ஒரு இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த வேர் ஹவுசிங்னு சொல்கிறாங்கல்ல, கிடங்குகள், இந்த சேமிப்பு கிடங்குகள்லாம் நிறைய இருக்குது இல்லையா? அது என்ன வகையான பொருளுக்காக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சேமிப்பு கிடங்குகள் நிறைந்த இடம் பார்த்திங்கன்னா அதுவும் கன்னி ராசியை தான் குறிக்கும். லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகம் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் லைப்ரரிகள்லாம் எங்கெங்கெல்லாம் நூலகங்கள் அதிகமாக இருக்குதோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னி ராசியை குறிக்கக்கூடிய இடம். அடுத்தது இந்த ட்ரங்க் பெட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போல்லாம் ட்ரங்க் பெட்டிலாம் உபயோகத்தில் கிடையாது. நிறைய அதுக்கு முன்னாடி திருமணம் ஒரு 50 வருஷம் 40 வருஷம் முன்னாடி சினிமா படங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். திருமணமாகி போகும்போது ஒரு ட்ரங்க் பெட்டியெல்லாம் வச்சுலாம் கொடுத்து விடுவாங்க சீதனமாக இல்லையா? அந்த மாதிரி பெட்டி வடிவங்களில் மேஜையில் இருக்கக்கூடிய ட்ராயரை கூட எடுத்துக்கலாம். பீரோவில் இருக்கக்கூடிய சிறு அறைகள் இருக்குல்ல, அந்த பெட்டி மாதிரி அதை கூட எடுத்துக்கலாம். அடுத்தது கன்னி ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அது என்னென்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கன்னி ராசியில் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக அவங்க புரட்டாசி மாதம் பிறந்தவங்களாக தானே இருப்பாங்க. இந்த புரட்டாசி மாதம் ஒரு குழந்தை பிறந்தோன்னா அந்த குடும்பத்தையே புரட்டி போட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்டி போட்டு
சொல்கிறதுனா எப்படின்னா, ஒரு சாதாரண அடிப்படை தேவைக்கு கூட போராடக்கூடிய ஒரு குடும்பத்தில் அந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தோன்னா, அந்த குழந்தை வந்து அந்த குடும்பத்தை புரட்டி மேலே கொண்டு வந்துடும். சில பெரிய குடும்பங்களில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் புரட்டாசி மாதத்தில் பிறக்கும்போது ரொம்ப வசதியான குடும்பங்களை கூட கொஞ்சம் கஷ்டத்துக்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஜோதிட ரீதியான ஒரு கொசுறு தகவல் தான். இதை எடுத்துகிட்டு நீ சொன்ன எனக்கு இல்லைன்ட்டுலாம் பேசுகிறோடையது இந்த செக்கிங் லைஃப்பில் வந்து அந்த குடும்பத்தோட மாற்றத்துக்கு, அதாவது வந்து முன்னேற்றமான மாற்றமாக தடுமாற்றமான மாற்றமான்னு கிடையாது, ஒரு மாற்றத்துக்கு அந்த குழந்தையோட பிறப்பு புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தக பிரியர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா புரட்டு ஆசி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் புரட்டாசி. இந்த புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குங்கிறது ஒரு, ஏன்னா சூரியன் அங்கே இருந்தால் தானே அந்த பழக்கம் இருக்கும், அது ஒரு கணக்கு. அடுத்தது இவங்க லைஃப்பில் வந்து எடுக்கக்கூடிய முதல் முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிடும், இரண்டாவது முயற்சிகளில் தான் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்து கன்னி ராசியில் சந்திரன் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல புதன் அப்படிங்கிறது வந்து இந்த கன்னி ராசிக்குரிய புதன் வந்து புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியது. சந்திரனுங்கிறது அறிவையும் எமோஷனையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ கன்னி ராசியில் வந்து சந்திரன் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்குன்னா, ஒரு பக்கம் அறிவை திரட்டுறவர்கள், படிக்கிறவங்க நிறைய படிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அது லைப்ரரி அதுக்கு தானே உதாரணமாக சொல்லியிருக்காங்க. நிறைய படிக்கிறவங்களாக இருப்பாங்கல்ல, பெரிய இந்த அறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம், கவிஞர்கள் கலைஞர்களை தாண்டி அறிஞர்கள்னு சொல்கிறோம்ல. ஒரு சப்ஜெக்டில் வந்து ஆழங்கால் பட்ட அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து தேவையான இடத்துல கையாளக்கூடிய திறமை பெற்றவர்கள். சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் உட்காந்து நம்ம மட்டும் கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அறிவுத்திறன் பெற்றவர்கள், நல்ல மேல இடங்களில் இருக்கிறவர்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடியவர்கள். இது வந்து பெரும்பான்மையான கன்னியில் சந்திரன் இருக்கிறவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும். அடுத்தது கன்னி ராசியில் செவ்வாய். கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் பார்ப்போம். அது எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் சொல்வதனால கடல் போன்ற திரண்ட செல்வங்கள் இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலைகள் வந்து அதை வந்து ஒரு நெருக்கடியான நிலையும் வறண்டு போன சூழல் வரும், கையில் பைசா தங்காத ஒரு சூழ்நிலைகளும் வரும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சேமிப்பு கிடங்குகள், டீலர்கள், இந்த மாதிரி இடங்களில் அருகில் வந்து குடியமர்றதோ, அந்த மாதிரி இடங்களில் பணியாற்றுறதோ, அது சார்ந்த தொழில்களோ செய்வது வந்து அவர்களுக்கு ஒரு மாற்று இதுவாக இருக்கும். அடுத்து கன்னிராசியில் புதன் இருந்தால், கன்னிராசியில் புதன் இருந்தால் எப்படி அதே இடத்துல அதே வலிமை பெற்று இருக்கிற மாதிரி தானே. இது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பலன்கள் மாறுபடும். உபயலக்கணமாக இருக்கிற பட்சத்தில் கன்னியில் புதன் இருந்து உச்சம் பெற்றிருந்தால் அது வந்து சிறப்பு கிடையாது. மற்ற லக்னங்களுக்கு அது எந்தெந்த இடங்களை பொறுத்து இருக்குது. பொதுவாக கன்னியில் புதன் இருந்தாலே ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது அதுக்கு என்ன பலனோ அந்த பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அளவுக்கு அதிகமான புத்திசாலியாக இருப்பார்கள், இதுதான் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது. எதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து மனப்பாடம் பண்ணி முடித்து அதில் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அறிவுத்திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க, கூர்மையான புத்தி நிறைந்தவர்கள் அப்படிம்பாங்க. அதே போல் கன்னி ராசியில் வந்து குரு இருந்தால் எந்த அளவுக்கு இங்கே அறிவாளிகளாக இருக்காங்களோ அதை தாண்டி அறிவாளிகளுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க வந்து கன்னி ராசியில் குரு இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும். ஒருவேளை இது உபயலக்கணங்களாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து சுப பலன்களை பெரிய அளவில் கொடுக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அறிவு திரட்சி, அறிவு களஞ்சியம், ஒரு இடத்துல ஒரு பொருள் குவியுது இல்லையா, இந்த புத்தகங்கள்லாம் எங்கே குவிஞ்சிருக்கோ அங்கே அறிஞர்கள் கூட்டம் மொய்க்கும் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர்களை சுற்றி அறிஞர்களே மொய்ப்பாங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, கிங் ஆஃப் கிங்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளி, புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும் சில நேரங்களில். ஏன்னா புதனுடைய வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கு பகை வீடாக இருக்கிறதுனால அது நல்ல சூழ்நிலைகளில் அவங்க செயல்படாமலோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஆலோசனை கூறிடாமல் இருக்கிறதோ சில சூழ்நிலைகள் நடந்துடும். தவறான நபர்கள் கூட சேர்ந்துருவாங்க. நல்ல மனுஷன் தான் ஆனால் சேர்ந்துருக்கிற இடம் சரியில்லைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சில பேருக்கு சூழல் வரும். அடுத்து கன்னியில் சுக்கிரன் இருந்தால், கன்னியில் சுக்கிரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நீச்சமாயிடுது. அதனால் பார்த்திங்கன்னா கன்னியில் சுக்கிரன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. இவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் இருக்குமே தவிர சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த இவங்களை வந்து இப்படி பண்ணால் அப்படி பண்ணலாம் பேராசைகளை அதிகமாக ஊட்டி வந்து இவங்கள்ட்ட இருக்கிற பொருட்களை சில பேர் கறந்துருவாங்க, ஏமாத்துருவாங்க. நிறைய பார்த்திங்கன்னா இந்த பங்கு சந்தைகள் இந்த மாதிரி சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு ஏமாந்து போய் கஷ்டப்படுறவங்க நிறைய பேரை பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது எல்லாரையும் சொல்லலை, முக்கியமான நபர்கள் சொல்கிறேன், அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து நீச்சம் அடைந்தவர்கள் தான் இந்த மாதிரி வந்து எளிமையாக ஏமாற்றப்படுறாங்க மற்றவர்கள். அதுவும் பண விஷயங்களில் இவங்க நம்பி பல பேரை நம்பி ஏமாந்துடுறாங்க. அடுத்து கன்னி ராசியில் சனி இருந்தால், கன்னி ராசியில் சனி இருந்தால் இது வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ எப்படின்னா புதன் வந்து கூர்மை, அறிவு கூர்மையை குறிக்கிறது. புதனோட சனி சேரும்போது என்ன பண்ணுன்னா
அது வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி ஆகிடுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன தவறு செய்தாலும் இவர்கள் எப்படி தான் கண்டுபிடிக்காங்களே தெரியாது, அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அதே போல் இவர்கள் தவறு செய்தால் யாரும் மற்றவங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இவங்க சிஐடியாக இருக்காங்களா தவறு செய்கிறவங்களா இருக்காங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். இசை மீதான நாட்டம் வந்து இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒரு பொருளெல்லாம் முதல்ல கொண்டு இஎம்ஐன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இஎம்ஐயோட சார்ந்த ஒரு விஷயமாக நம்ம வந்து இந்த இடங்களில் பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் இதில் வந்து பார்க்குறது. அடுத்தது வந்து கன்னி ராசியில் ராகு இருந்தால், கன்னி ராசியில் ராகு இருந்தால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்கிறத பார்த்துக்கணும். அதாவது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த விக்ரமாதித்தன் சொல்லுவாங்கள்ல, காடாறு மாதம் நாடாறு மாதங்கிற மாதிரி திடீர்னு பார்த்திங்கன்னா உச்ச நிலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு டவுன் ஆகிடுவாங்க. ஒரு ஸ்டடியாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்னு உங்களை சொல்ல முடியாது, வசதியாக இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. இந்த இரண்டு நிலைகளையும் மாறி மாறி அவர்களுக்கு வரும். அடுத்தது கன்னி ராசியில் கேது இருந்தால், கன்னி ராசியில் கேது இருந்தால் இந்த அறிவாளித்தனம் புத்திசாலித்தனம் இதையெல்லாம் தாண்டி எளிமையாக ஞானத்தை பெறுவது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவர்களுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ராகுக்கு உரிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழும்போதோ நெருக்கடி வரும்போதோ அவர்களுக்காக கவலைப்பட மாட்டார்கள். ஏன்னா இவங்களோட எய்ம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுயநலம் இல்லாத ஒரு எய்மாக இருக்கணும். இந்த கண்ணியில் வந்து கேது இருக்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தான் வந்தால் கூட இந்த நிதியை விட கல்வியை விட ஞானத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அறிவு ரீதியான விஷயங்களில் நுணுக்கமான விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்களே தவிர பொருளாதாரங்கிறத எப்போதுமே கொஞ்சம் பின்னுக்கு வச்சுப்பாங்க. அடிப்படை தேவைகளுக்கு முன்னுரிமை உண்டு, அதெல்லாம் கிடையாது. அளவுக்கு அதிகமாக பொருள் சேர்க்கணும், அளவுக்கு அதிகமாக திரட்டணுங்கிறத வந்து அறிவு சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க இந்த கேது இருக்கிறவர்களுங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்ன நேயர்களே, கன்னி ராசியில் சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.